அண்ணா, ரமதான் பெருநாள் எப்படி போச்சு? தொழுகிற வரையும் நல்லா சந்தோஷமா இருந்தோம். தொழுது முடிச்ச உடனே எங்களுக்கு வந்து அந்த ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களோட லைஃப் வந்து திரும்ப வந்து சேஞ்ச் ஆகிடும். காரணம் என்ன அப்படின்றா, நம்ம வந்து ஒரு ஊரில் நம்ம இருக்கிறோம், பெருநாள் கொண்டாடுறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்து கூட, நம்மளோட பிள்ளைகள் கூட, தாய் தகப்பன் கூட எல்லாரும் ஒன்றா இருந்து நம்ம வந்து ரமதானை வந்து கழிக்க முடியும். இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம சொந்த பந்தம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு இது. சொந்த பந்தத்தை போய் ஒவ்வொருத்தவங்க வீட்டில் போய் பார்க்கறது, போகிற வர்றது, அவங்க கூட வந்து ரமதானோட இது வந்துட்டு விசேஷம் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்றது வந்து ரமதான் வந்து போகும். அயல்நாட்டில் வந்து இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன அப்படின்னா, தொழுகையை முடிச்சாச்சு, சாப்பிட்றோம், சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு பேசுகிறோம், பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வேற ஒன்றும் இல்லை, அவங்க தூங்கிக்கிறாங்க, இவ்வளோதான். இங்கே இருக்கிற நண்பருக்கு கூட ஏதோ கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நினைவுகள் திரும்ப அந்த பெட்டுக்கு போகிறப்ப குடும்பத்தை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இங்கே அயல்நாட்டு மக்களோட வந்து வாழ்க்கை அப்படிங்கிறது. ஒரே ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, இந்த ரமலானோட இதில் வந்து அயல்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் வந்து தன் குடும்பத்துக்காக பணம் சம்பாரித்து அந்த பணத்தை வந்து குடும்பத்தில் அனுப்புகிறப்ப, குடும்பம் வந்து நல்லபடியாக வந்து ரமதானாக சந்தோஷமாக கொண்டாடுறப்ப ஒவ்வொரு மக்களுக்கும் இங்கே வந்துட்டு சந்தோஷம், அந்த ஒரு நினைவு மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி உணர்வு பூர்வமாக எதுவும் கிடையாது. தான் குடும்பம் சந்தோஷமா இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்து தன்னோட ரமதானை வந்து சிறப்பா எண்ணத்தால வந்து கழிச்சிட்டு இருக்கிறோம். மற்றபடி அந்த ஒரு புதிய ஒரு உற்சாகமோ புது ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு இங்கே யாருக்கும் இருக்காது. இது நான் மட்டும் கிடையாது, இது கல்ஃபில் இருக்கிற மற்ற எல்லா கண்ட்ரியில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இது வந்து பொருந்தும். இந்த மாதிரி அயல் நாட்டில் இருந்துக்கிட்டு யார் யாரெல்லாம் உங்கள் குடும்பத்தை மிஸ் பண்ணுறீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.